ஐயோ ஒட்டி போங்கண்ணா. இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவையில குளத்தேடி எல்லா நாடி வந்துட்டா பேரும் புகழும் வாங்கி தருவனாங்க. அதே மாதிரி இந்த நம்பி வரை மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா பனி போல நிற்கு தெரியும். அது கலந்து பணி பண்ணி கொடுத்தான் 100 தடவை வந்தாலும் எடுத்து பழிக்காதப்பா. ஐயா காரியம் கை கூடாம பட்டியல வந்து கையேற்றி நிக்குது இல்லையா? ஓட்டி போங்க. கங்கன காரிக்கு புத்தகம் போட்டு இல்லத்துல சிக்கலும் இருக்குது, சிக்கலுக்கு மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா? இந்த அம்மாவாசை காரியத்துக்கு உத்தரவு போடுறேன், துணிஞ்சு நடத்து, பக்கத்துணையா நின்று முடிச்சு கொடுத்தேன். ஐயா தாயி உன் சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இந்த ஆங்கார கருப்ப நான் இன்னைக்கு இருக்கிற தகுதி மாதிரி இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் கட்டோடைக்கிறனாயா, கட்டோடைச்சு காப்பாத்தி பொண்ணாலும் சரி பட்டிக்கும் சரி பேர் வாங்கி கொடுத்துறேன். இது சத்தியமா தாயே. அடியா ஒண்ணு கலங்க வேண்டாம். நாங்கார கருப்ப நான் இருக்கிற பட்டி காப்பாத்தியாச்சாயா? இல்லையா? உசர மீட்டு உடம்பு மீட்டு கொடுத்தாச்சு, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இதே மாதிரி என்னை நம்பி வந்து நில்லு. ஆலாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்தாரு. தொழிலுக்கு வச்சுக்கா போறோம். தாயே ஒட்டி போகலாம். நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்கிறியா? பட்டியல இன்னைக்கு எல்லாம் எத்தா கையாவே போகுது, எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, பட்டியாத்திரை முடங்கி நிக்கிறாயா? அதே மாதிரி ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு நிக்கிற வரவன், இந்த வரவன் நல்லபடியா மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? எண்ணி 3 அமாவாசை வந்து என் பட்டியல் நெல்லு. 3 அமாவாசைக்குள்ள மாற்றத்துக்கு முயற்சி மட்டும் பண்ணி முடிச்சு கொடுத்தேன். போக தாயே ஒட்டி மாலை உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது, காரியத்தை மீட்டு கொடுத்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? கொஞ்சம் அசைச்சு பார்க்கணும், அசைச்சு பார்த்து கைப்பற்றி கொடுத்தாரு. வரப்பெல்லாம் சொன்னது புரியுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், மீட்டு போடலாம். இது சத்திய வாக்கு. காரியத்துக்கு முதல் கூட வரணும், கங்கண காரியத்துக்கு முதல் கூட வந்துடுற, அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனை. தாயே கண்ணு வெளிச்ச வேணும் வந்து என்னை பட்டியல கேட்டு நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த ஆங்கார கருப்ப நானுக்கு தகிரிமான இல்ல விடுதல. இன்னைக்கு பட்டியல் வந்து நின்று இன்னைக்கு வெளிச்சம் வேணும்னு வந்து கேட்டு நிக்கிறியா? அது போக இல்லத்துக்குள்ள சில முடக்கத்தில் நிக்குது. இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க மருந்து வாங்கி போற. இன்னையில இருந்து உன்ற கூட வந்து நிக்கிறனாயா? நான் சொன்ன கடுவுக்குள்ளார உன்ற கண் வெளிச்சத்தை கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தாரேன். இது சத்தியவாக்கு. அப்படி இதா ஒண்ணு தலைவேஷ் தனி வத்துடாயா, மற்றதை நான் பார்த்துட்டேன். அடியா தாயி ஒரு தொழில் முறையில நீ செய்யற அரசாங்க உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? நீ எத்தனையோ பக்கம் போயாச்சு, ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? ஒருத்த தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற, அதுல இருந்து மீட்டு கொடுத்து நீ பதவி வாங்கி கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. என்ன பண்ற? இந்த அப்படி வச்சுக்கொண்டு கிட்ட வரக்கூடாது தாயி. போவாங்க ஒன்னா ஒட்டி மகளா ஒண்ணு கலங்க வேண்டாம். நாங்கார கற்பனை அண்டி வந்து நின்று இன்னைக்கு அடையாளம் கேட்டுட்டு நிக்குது. இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை திருப்பி வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா? காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். நான் சொன்ன வார கடுமுடிக்குள்ள மாற்றம் கொடுத்துறேன், அமாவாசை கடுமுடிக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியவா. புடிச்சுக்கோ. ஒன்னா சொத்தை காப்பாத்தியாச்சு. இன்னைக்கு சொத்தை காப்பாத்துறது இன்னைக்கு பட்டியல வந்து நின்று இன்னைக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு, அதாவது நான் சொல்றது புரிஞ்சுதா? சொத்தை வந்து ஒரு அபகரிச்சுட்டு இன்னைக்கு சிக்கல் இருந்ததாயா? அது வந்து மேல முடியா பையன் 1000 முயற்சி பண்ணினேன், முயற்சி முடிச்சு கொடுத்த, கைப்பற்றி கொடுத்த சொத்தை அதே மாதிரி செய்வன பொருளும் என்ற பட்டியல் தன்னை போல வெளியே முடிச்சா, முட்டி எடுத்து நெருப்புல போட்டாச்சா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இப்ப அந்த இடத்த வாடகை கூட அதுக்கு உறுதி வெளி கொடு அப்படின்னு வந்து கேட்டு தை பிறந்துக்கிறதுக்குள்ள மாற்றத்துக்கு கொடுத்தனால தையில இருந்து வாடகை வாங்கி. புரிஞ்சுதா? தடியா போ கூட வந்து நிக்கிறோம். போ
அடியா உன்ற காரியம் மட்டும் தவணையாயிட்டு வருதுன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? காரணம் காரியம் இருக்குது. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இதே பட்டியல உன்ற காரியத்தை முடிச்சு கொடுக்கறப்பா, இதே பட்டியல ஜோடி கலசமா வச்சு உன்ற காரியத்தை நடத்தி கொடுக்கற நேரம் வந்துடுது. திடீர்னு வர முடிச்சு போடு. போ வரணும் கரு ஐயா வரங்கேட்டு வந்து நின்னியா குழந்தை பாக்கியா இல்லையா? நீ கேட்டது ஆணு. ஏன் லட்சுமி கொடுத்தா வாங்க மாட்டியான்னு கேட்டேன். இல்லையா? லட்சுமி தான் கொடுத்துருக்கேன்னப்பா. இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். வளர 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 அள்ளிப்படியான அம்மாறு போட்டு கொடுத்து உங்க பட்டி பெருகுதப்பா. பால் போல பெருக்கு பாலாஞ்சல் வச்சு கொடுத்து கட்டுமத்துல முகவத்திலே வச்சு தரனப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து கூட வந்து நிக்கிற தொழிலுக்கும் சரி மத்ததுக்கும் சரி இதான் புடிச்சுக்கோ. அடியா தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிற ஒரே ஒரு கோரை மட்டும் உனக்கு பாக்கி நிக்குது. கும்பிட்டது அத்தனை நடத்தியாச்சு. ஒன்னாளுக்கு காரியம் நல்லபடியா முடியணும்னு அரமனை அமைச்சு கொடுத்தரும். பதை பொண்ணா போட்டு குழப்பிட்டு நிக்கிற என் பொறுப்பு விட்டு தாய் தோப்பணுமா நான் இருக்கிறேன்ல தையில தடை போடுறேன். நாயா போ வரப்போ பொண்ணாவா பெரிய வாரத்தை என் தலையில போட்டு சுமத்திட்டு இருக்கிற. இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா தாயி? இந்த ஒண்ணு மட்டும் இல்ல எத்தனையோ கவலைப்படாத. இந்த பாதுகாப்புக்கு என்னைக்குமே தாய் தோப்பணுமா தானே இருக்கிறேன். என்ற திருநாளுக்குள்ளார நான் எப்படி அலங்கரிச்சு நிக்கிறேனோ அதே மாதிரி உன்ற பட்டி அலங்கரிச்சு காமிக்கிறேனாயா 3 முறை போட்டு நிக்கிறேன். அந்த 3ஐயும் முட்டா முடிச்சு கொடுத்தேன். இது சத்தியமா புரியுதா? தாயே போட்டி மகளா கட்ல போடுறாங்களா மந்திரமாயம் நடக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு நிக்கிறியாயே. ஏன் தாயே என் பட்டியல வந்து கையாந்துற போது அதெல்லாம் நடக்காதாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். ஆனா எதிரி மட்டும் உன்ற மங்களிக்கான்னு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிட்டு நிக்கிறா. ஒண்ணு கலங்க வேண்டாம். அதையும் மீட்டு கொடுத்தனாயா தொழில் முறையில முன்னேற்றத்தை வாங்கி தர வேண்டியது எம்பொறுப்பு. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உனக்கும் உடம்பு தொந்தரவு எல்லாரும் பங்கமில்லாம நல்லது பண்ணி கொடுத்து இதே பட்டியல உனக்கு நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்தனாயா. என்ற தங்கத்துக்கு என்ன பண்ணணுங்க அம்மாவாசைக்கு என் பட்டியல வந்து நில்லு அழகா போறோம் போறோம். ஐயா ஒட்டி மகனே இந்த ஆங்கார கற்பனை அடி வந்து நிக்குது. இன்னைக்கு எடுக்கிற பாரு ஏழு கேளு. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிற்க பட்டியல் வந்து நிக்கிறப்பா. இந்த வட்டி அத்தனைக்கு இருளும் இங்கி செல்வாக்கு மணி தொழிலும் முடங்கி நீ முன்னையும் முடக்கி நீ பட்டியும் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏதோட தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறப்பா. உண்டா இல்லையா? அடியா ஆலாமரம் தலைஞ்ச இந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கிறப்பா. முடக்கி போட்டாங்கப்பா. உனக்கு நோவு நொடி மருத்துவத்துக்கும் போயாச்சு மத்ததுக்கும் போயாச்சு. எங்கேயும் போய் நல்லா ஆகல. என்ன எங்கேயும் போய் நல்லா ஆகல. பொருள் அப்படியே போய் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உனக்கு நோவும் அல்ல நொடியும் அல்ல. புரிஞ்சுதா? இது கட்டப்பா தொழில்முறை. ஏய் ஆறாவது பேசிட்டு இருக்க தொழில் முறையில இன்னைக்கு தொழில் முறையிலையும் கட்டல போட்டா கூட பட்டியவே கட்டல போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாதுகாப்பு நாளுக்கு நாயா 3 வாரம் 3 அமாவாசை வந்து கையெழுத்திட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனப்பா. உட நோவு நடிய நல்லது பண்ணி கொடுத்து இதே பட்டியல உன்னை தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. தோழிலையும் பெருக்கிறனப்பா. வேற என்ன வேணும்? நான் இருக்கிறப்பா எதுவுமே என்னை கேட்காம செய்ய மாட்டேன் இல்லையா? அதனால ஒடியாந்துட்டேன் புடிச்சு கொடுத்தரணும். அதே மாதிரி உன்னை நல்லது பண்ணி கொடுத்து தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு அப்படின்ட்டா எனக்கு திருநாள் அன்னைக்கு எனக்கு கருப்புக்கடா உதம் கொடுத்து உங்க முகம் காமிச்சு என்ற மக்களுக்கு அத்தனை பேத்துக்கு பசி. புரியுதா? இதுதான் நான் கேட்கிற வர ஒரு மண்ணூறு செஞ்சு வச்சு போ வரம்போ. ஒண்ணு தலைவேஷ தெரிவர் மத்த நான் பாத்துக்க. அடியா ஒட்டி மகனே நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியப்பா. இன்னைக்கு காரியம் கை கூட மாட்டேங்குது. வட்டி அத்தனையும் மொண்டி கேட்டு நிக்குது. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. நல்லதுக்கு நீயும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிற. முயற்சி அத்தனை தோல்வி ஆயிட்டே இருக்குது. ஒட்டி மகன கல்யாண காரியம் தடுங்களா வந்துட்டு நிக்குது. அது போக இல்ல மத்தனையும் தடுமாறி போச்சு. தொழில் முறையும் தடுமாறி போச்சு. இன்னைக்கு காரியத்தை கைகொட்டி கொடுத்து பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறையப்பா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேறி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுத்து கணக்குள்ள நீ நம்பி வந்துட்ட. நான் இருக்கிற தைரியமான இல்ல. உனக்கு நல்ல அமைப்பு. இன்னும் 10 நாளுக்குள்ள உனக்கு நல்ல கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போடுறப்போ நீ உன்னை எதிர்பார்த்துட்டு நிக்கிறீங்களா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு முடிச்சு கொடுத்தா. அதே மாதிரி எல்லாரும்
இன்னும் சில காரியமெல்லாம் இருக்குது. அத்தனையும் மீட்டு கொடுத்து இந்த பட்டியல ஆலாமன் தலை மாட்டலை வச்சு என்ற அங்கத்தை சோழி கலசமா நிறுத்தி என்ற கோபுல கலசம் மாதிரி மின்ன வச்சு பேர் வாங்கி கொடுக்கறாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த புடிச்சுக்கோ. தொழில் கலங்கொண்டே வெய்யி ஓ கூட வர்றப்போ ஐயா தலைய வெட்டுறாங்கப்பா. தலைய வெட்டுறாங்க. புரிஞ்சுதா? பொட்டி வாங்கின உன்னோடைய உறவாடி உன்னையே கெடுத்து வேடிக்கை பார்க்குதப்பா. ஒண்ணு கலக்க வேண்டாம். யாரு எப்பன்னு நீங்க நிக்க வேண்டாம். என்னை நம்பி நில்லு. இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துறேன். எண்ணி 2 அம்மாவாசைக்குள்ள அத்தனையும் மீட்டு சிலதெல்லாம் இங்க விங்க நிக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாத்து கருப்பங்கோட்டையில போட்டி மக உன்னைய தங்கத்தாயம் போட்டு கொடுத்தேன்னப்பா. 3 காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தேன். புரிஞ்சுதா? போ வரம்போ. அடியா நான் தான் உத்தரவு கொடுத்துருந்தல நடத்து. புரிஞ்சுதா? என்னாலும் மங்கம் இல்லாம சிறுக பேர் வாங்கி தந்தவன் ஒட்டுக்கா அவனை நம்பிடாத. புரிஞ்சுதா? அதுக்கு உண்டான வேற மார்க்கத்தை காமிப்பேன். இருக்கு இப்போதைக்கு தொழிலா கூட வச்சுக்கோ. பாதை போ வரம்போ. ஐயா அங்காயினுடைய எல்லை எப்படா? மேல்மலையனூர்ல இருந்து என் பட்டியல் வந்து கையேந்தி நிக்குது. இல்லையா எடுக்கிறேன். புரிஞ்சுதா? அடியா நான் எப்படி இந்த கத்தி மணமேல இருந்து அக்னி கையேந்தி நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி 6 பெரிய வந்து நிக்கிறீங்க. வட்டி அத்தனை நீ கல்வாரி போச்சப்பா. வீடெல்லாம் தடுமாறி போச்சு. கல்யாண காரியம் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் தவுந்துகிட்டே போகுது. கல்யாண காரியம் மட்டுமல்ல எடுத்த காரியம் அத்தனையுமே அனுகூலமா போய் நிக்கிறப்பா. இல்லத்துக்குள்ள நோவு நொடி மீள மாட்டேங்குது. மொத்தத்துல அத்தனையுமே புயல் காத்தா நிக்குது. எனக்கு பேர் வாங்கி கொடுத்து காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. அது போக இன்னைக்கு பர்டிகுலரா நோவு நொடி நுழைய மாட்டேங்குது. அது போக ஒரு பணம் வந்தோ 9 பணம் தெண்டா எல்லாம் தன்னை போல எல்லாம் உலக இன்னைக்கு சிக்கலா நிக்குது. தன்னுடைய காரியத்தையே பல அலங்கோலத்தை நிக்குது. வட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாது. வட்டினா உன்ற ஊட்ட சொல்றேன். புரிஞ்சுதா? இல்லத்தை வந்து இன்னைக்கு உத்து மண் எடுத்து முடக்கி கால சுத்துறவாந்தே கொத்தி வேடிக்கை பார்த்துருச்சப்பா பார்த்துடுது. புரிஞ்சுதா? அதனாலதான் எந்த காரியம் நடக்காம செய்வன கட்டில போட்டு இன்னைக்கு முடக்கி போட்டாங்க. இதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா 4 அமாவாசை வந்து நிக்கணும். வர முடியுமா? 4 அமாவாசை வந்து நின்னா மட்டுமே காரியம் ஜெயிக்கும். இல்ல அப்படின்னா நீ நம்ப வேண்டாம். புரிஞ்சுதா? நீ அவ்வளவு தூரத்துல இருந்து வர்ற அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் யாருக்கும் தெரியாம வீட்டினுடைய உத்து மண்ணு ஒரு துணி எடுத்து மஞ்சள் துணியை கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி திருப்பி வாங்கிட்டு போ. நான் சொன்ன கடுவுக்குள்ள காரியத்தை முடிச்சு கட்டையை முடிச்சு பேர் வாங்கி கொடுத்தேன். ஐயா கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. உண்டா இல்லையா? அடியா ஒரு ஆளை நம்பிட்டு இருக்கிறேன். அந்த ஆள் லாய்ப்பட மாட்டா மாத்து காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். போ வரணும். ஒன்னா உங்க வாயை கொஞ்சம் குறைச்சுக்கோணும். புரிஞ்சுதா? அக்கம் பக்கத்துல இருக்கிற சண்டைக்கே போயிட்டு இருக்கிறீங்க. கம்முன்னு உன்ற பொழப்ப பாரு. ஐயா கூட்டிட்டு போய் உன்ற பொழப்புக்கு ஒரு வீட்டுல விடாத. அங்க வந்தா அதை விட பெருசா இருக்குங்கிறியா? அதே மாதிரி ஒன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கும். புரிஞ்சுதா தாயி? அந்த இல்லத்தை மாத்தாத. சில காரியம்லாம் நடத்த வேண்டியது இருக்குது. அக்கம் பக்கத்துல ஊரோட ஒத்து போக வேண்டாமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாத்தோடையும் ஒத்து போ. என்ன சூரிய மூலமாக நிக்கிறிய? நான் எப்படி அருவா மூலமாக நிக்கிற மாதிரி நீ சூரிய மூலமாக நிக்கிறிய? அதெல்லாம் கொஞ்சம் பொத்து போகணுமாயா? அப்பதான் காரியத்தை மேல முடியும். ஒண்ணு கலக்க வேண்டாம். நான் நிக்கிறப்போ இப்ப 3 வரை போட்டுட்டு வந்து நிக்கிறேன். 3 வரை படிப்படியா மீட்டு கொடுத்தேன். புரிஞ்சுதா? ஓ நான் வரேன். வா ஒண்ணு கொடுறான். தாயே ஒன்னா அடியானுக்கு கல்யாண காரியம் நடக்கணும். உனக்கு நோவு நொடி மேல மாட்டேங்குது. உனக்கு நோவும் இல்ல நொடியும் இல்லையா? மொண்டி கட்ட நீக்கியாச்சு. இந்த அம்மாவாசையிலிருந்து ஆடி பூ பொறிச்சு சோறு செலவாக்குனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். கல்யாண காரியத்துக்கு கூடி சீக்கிரம் உத்தரவு போட்டு வந்தாயி. புரிஞ்சுதா? மொண்டி கட்டு இருந்தது. மொண்டி கட்டு எல்லாம் உடைச்சாச்சு. பண்ணா அடியானுக்கு அப்படித்தான் காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். ஒன்னாலே நல்லது வழி கொடுத்துறேன். நல்லது வழி கொடுத்த அப்படின்ட்டா மண்ணூர் ஒன்று செஞ்சு வச்சு சொல்லு திருநாள் போ வரம்போ. அடியா
ஒட்டி மேல காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குதா? கல்யாண காரியம் தருங்கலாயிட்டே போயிட்டு இருக்குது. நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, இன்னையில இருந்து ரேட்டு கூட வந்து நிக்கிறப்போ நான் சொன்ன அம்மாவாசைக்கு இருக்கலாரியா உத்தரவு போட்டு கொடுத்தேன்னப்பா. வர்ற அம்மாவாசை முடித்து அடுத்த அம்மாவாசைக்குள்ள ஒரு உத்தரவு வருது. அந்த உத்தரவு புடிச்சு போடு. எல்லாரும் பங்கம்லாம் கோட்டைக்கு பாதுகாப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அலங்காரமா வந்து நிக்குது. புரிஞ்சுதா? வா இது முகம் பூசி கழுவிக்கோன்னு எல்லாருமே நெத்தி வச்சுக்கோ. எடுத்துக்கொடு போதும். அடியா சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? இன்னைக்கு தொழில் முறையிலிருந்து இல்லத்திலிருந்து எல்லாமே முடங்கி கிடக்குது. எடுத்த காரி கை கூட சொத்து கைப்பற்ற முடியலன்னு வந்து கேட்டு நிக்கிறப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த அம்மாவாசையில இருந்து ஆடி பூ பறிச்சு சோறு செலவு பார்த்து கொள்ளலாம். தொழில முன்னுக்கு நின்று முதல்ல எடுத்து கொடுக்கறப்பா துணிஞ்சு நடத்து. அதுக்கப்புறம் வராத காரியத்தை வர வச்சு கொடுத்து அந்த காரியத்தை பேருந்து பெத்த கண்ணுக்கு உத்தரவு போட்டு கொடுத்தோம். தாயி ஒன்னா மொண்டிக்கட்டு வட்டியில மங்களி கை கடங்க மாட்டேங்குது, சிக்கலா நிக்குது அப்படின்னு சொல்லி நீயும் எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியல. நடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்குது. வீட்டுக்கு கூட வந்து கேட்டு நிக்கிறியாயா? தாயின் தப்புமா நான் இருக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சுதா தாயி? ஒண்ணு கலங்கோட 2 பேர்த்துக்குமே என்னை நம்பி வந்து நில்லு. ஆலமர தலைவர் மாதிரி தலை வச்சு தரேன். ஒரு கூட தின்னாம ஒரே பாய் இருக்க முடியுமா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு நான் சொன்ன கெடுவுக்குள்ள நான் சொன்ன பாத்தி அமாவாசை கெடு அதுக்குள்ள ஆடி பூ பறிச்சு சோறு செலவு பார்த்துன்ற பட்டிய இந்த மங்களிக்காரனுக்கு குறையில்லாத மீட்டு தரனாயா? புரிஞ்சுதா? அதே மாதிரி உனக்கு அப்படித்தான். கட்டை உடைச்சாச்சு, கட்டை தச்சு கச்சேரி வீதியில் விடுறேன் பாத்துக்கா. இத பத்திரமா வச்சுக்கா. இந்தா புடிச்சுக்கா. கூட வரம்போ தாயே அடியா நல்லத்தான வச்சுக்க. தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி என்னை நம்பி வந்து நின்று இன்னைக்கு ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு கொடுத்தாச்சு. ஆனா உன்னை இப்படி நிம்மதியா விட மாட்டேங்கிறாள். வந்தது என்னை போட்டு அமுக்குது, என்னை வந்து அதை பண்ணுது, என்னை இதை பண்ணுது அப்படின்னு சொல்லி பொண்ணா ஓட்டு விடுங்க. நேசம்தான். புரிஞ்சுதா? பொண்ணால வந்து என்னடா இப்படியே சொல்றா அப்படின்னு நினைக்க வேண்டாம். போட்டு அமுக்குதாயா பல புத்தியில குழப்பத்தை விடுது. நோய் நொடிக்கு சிக்கா பண்ணுது. இது நோய் நொடி இல்லாத இது வேற சமாச்சாரம். இந்த அம்மாவாசைக்கு நடந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. புரிஞ்சுதா? கருத்து இருக்குன்னு பயம் என்னமோ நடந்து போயிரு, ஏதோ நடந்து போயிரு சொல்லி பயந்துட்டு நிக்குது. தாயி என்ற பட்டி விட்டு அக்கட்டால போற போது எடுத்துக்குவேன். நல்லது பண்ணி கொடுத்துருவேன். தீர்க்காய்ச்சி குத்துற போட்டு பேர் வாங்கி கொடுத்தா சத்தியவன். இதை டேஸ்ட் தண்ணி பாரு. உன்னை ரசம் போட்டு குடிச்சுக்கோ. தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரம்போ தாயே ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையேந்து நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெருகி வந்து நிக்கிறியே. இன்னைக்கு பட்டி முடங்கி போச்சாயா? இன்னைக்கு பட்டி முடங்கி இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம். இன்னைக்கு ஒரு சாணம் ஒரு முளம் ஜெருக்குதாயா? காரி மத்தனையும் கை கூடாம இன்னைக்கு அடியானும் சரி பட்டியும் சரி முடங்கி நிக்குது. நீயும் எத்தனையோ தேவாதிட்டு போயாச்சு, எத்தனையோ மருத்துவத்துக்கு போயாச்சு. இன்னைக்கு எங்க போய் நல்லது பண்ண முடியல. அந்த ரங்கத்துக்கு நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கு அந்த தகரிமா நில்லு. என்னை நம்பி வந்து நிப்பியா? வந்து நின்னுட்டு அப்படின்னா ஆனாமன் தலையை வச்சு தங்க வைக்கிற மாதிரி இந்த பட்டியை வெள்ளோட்டம் காமிச்சிருந்தாயா? புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 5 அமாவாசை வந்து நிக்கணுமாயா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய், ஒரு பன்னீர் பாட்டில், ஒரு தேவாதிக்கு முறைகள் பாக்கி நிக்குதாயா? சொல்லுங்க. ஒரு தெய்வத்துக்கு ஒரு முறை ஒண்ணு பாக்கி நிக்குது. புரிஞ்சுதா? அத வந்து என்னங்கிறது குறிப்பு காமிப்போம். புரிஞ்சுதா? அத போய் செஞ்சுட்டு வந்துரு. கலங்க வேண்டாம். நான் சொன்ன பொருளோட என்ன சந்தன பிள்ளை 20ஓட வந்து என் பட்டியில முறை செலுத்தி மருந்து வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கனாயா? அடியானை நல்லபடியா வாழ வச்சு இந்த பட்டிக்கு வேர் வாங்கி ஒண்ணு மனசுக்குள்ள மலையாட்டு நினைச்சிட்டு பாரு. அதுக்கு தங்க தாய் போட்டு கொடுத்துறேன். இது சத்தியவா. இந்த பிடிச்சிருந்தா அடியா இத வந்து மெண்டு தின்னு முடிஞ்சு போவா. ஐயா தாயி ஒட்டி மகள நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியில் வந்து நிக்கிறியாயா? பட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு காரியம் கை கூடாம இன்னைக்கு அத்தனையுமே கைவிட்டு போயிடுது. இது எல்லாம் மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிதப்பா. மொத்தத்துல சொல்ல போனா நீ வாழ்வா சாவான் வந்து நிக்குது இல்லையா? அத்தனை இன்னைக்கு தடுமாற வச்சுட்டாங்க.
தடுமாறத்துக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து டிக்கெட்ல போட்டாங்க ஐயா. புரிஞ்சுதா? ஒட்டி மகள காலச்சித்திரமாவே கொத்தி போடுச்சு. வட்டி முடங்கி இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆகுது ஐயா. படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்குது. இந்த இல்லையா ஒரு காளியாய் கிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டியா, அந்த ஆயால விடாதையே கும்பிடு. புரிஞ்சுது? விட்டுறாத விடு, நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரிதாயி, ஒண்ணு கலங்க வேண்டாம். கட்டொடைச்சு காப்பாற்றுன்ற பட்டி நந்தவனமான மாத்தி கொடுத்தது தகுதிமா இல்லை. நான் சொல்றேன் விடு போறவனுமே வர முடியுமா? என் பட்டிக்கு 3 வாரம் 4 அமாவாசை வந்து கையெழுத்தோம். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கண்ணி அரைப்படி நல்லெண்ணெய் கொஞ்சம் முறை செலுத்தி முறை தெளிப்பி வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறப்ப இன்னும் சிலதெல்லாம் உடைக்கணும். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வேண்டாம், நான் பாத்துக்க. புரிஞ்சுதா? வந்து முறை செலுத்தி மாதிரி வாங்கிட்டு போ. வரவிட பட்டியை போட்டு கொடுங்க. நந்தவனமா விட்டு கைப்பற்றி கொடுத்தாரு முடிச்சுக்கோ. இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ. தாயி எப்படி வேணாம் பண்ணிக்கோ. வரப்பா அடியா காரியம் தவணையாவே போய்கிட்டு இருக்குதே இல்லையா? காரியம் நீயே எத்தனையோ முயற்சி பண்ணி பாக்குற. கொட்டுமலைக்கு சத்தம் இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது. இன்னைக்கு இல்லத்தோ தொழில் முறையும் தடுமாறிட்டு நிக்குது. மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இந்த அது போக அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? இங்க நிக்காம உனக்கு எனக்கு தெரிய மாதிரி பேசுறேன். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். ஏன்னா அங்க நின்றுட்டு எது உடச்சு பேசிக்கிட்டாதியப்பா. மனசுக்குள்ளாரியே எனக்கு உனக்கும் புதிய மாதிரியே பேசிருந்துச்சுன்னா அதனால இப்ப பேசி. புரிஞ்சுதா? சரி, இது எல்லாம் மீட்டு ஆலாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு நான் கருப்பு நானுக்கு அந்த தகுதிமான இல்லை அலங்காரம் பண்ணி போடலாம். அலங்காரம் பண்ணி இந்த பட்டியல் உனக்கு தேரோட்டம் காமிச்சிருந்தேன். என் பட்டிக்கு 3 வாரம் 4 அமாவாசை வர முடியுமா? வர்ற வாரம் பூசு சாமானத்தில் 9 கனி அரைப்படி நல்லா எனக்கு முறை செலுத்து முறை திருப்பி வாங்கிட்டு போ. எங்கேயுமே போய் விட கிடைக்கல இல்லையா? விட நான் தரேன் பாரு. 8 நாளுக்குள்ள பாரு. இப்படி நான் சொன்ன பொருள் 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் என்ன 20 சந்தன நிலையோட வந்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிற காரியத்துக்கு உத்தரவு போட்டோம். ஒன்னா ஓட்டி மகள தடுமாறி போய் வந்து நிக்கிறிய. காரியம் அத்தனையும் தடுமாறி போச்சு. தொழில் முறைக்கும் சிக்கலா வந்து நிக்குது. இல்லத்துக்குள்ள கை கடக்க மாட்டேங்குதா? அதை கைப்பற்றி கொடுத்து அந்த காரியத்தை முடிச்சு என்ன பட்டிக்குள்ளார சந்தோஷமா நிறுத்தி கேட்டு உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? ஆலாமரம் மாட்ட தலைஞ்சு இருக்கிற பட்டி இன்னைக்கு கொஞ்சம் லேசா அசிஞ்சு பாக்குது. மீட்டு கொடுத்துடலாம். மீட்டு அந்த காரியத்தையும் கைப்பற்றி கொடுத்தாரு. இது சத்திய வாக்கு. 3 வாரம் 3 அமாவாசை வந்து இல்லாயா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அப்படி நல்லவையோட முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்த சொன்னது புரிஞ்சுதா? அதான் நான் பாத்துக்கலாம். அடியா ஒட்டி மகன நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறேன் பாத்தியா? அதே மணிக்கு அக்னியா கும்பிடி 6 பெருகி வந்து நிக்கிறியே. இந்த வட்டி அத்தனை நீ காரியம் கை விட மாட்டேங்குதே. காரியம் தவிர்த்து போகுது. வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி நீங்க என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தலைக்கு மேல சமசேது சமயம் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நீ பட்டியல இன்னைக்கு வாழ்வார் சாப்பான் வந்து என்னமோ நடந்து போயிருமோ ஏதோ நடந்து போயிருமோன்னு சொல்லி பைக்கிட்டு நிக்கிறீங்க இல்லையா? அடியா ஆலாமரம் மாட்டு இந்த வட்டி இன்னைக்கு அலம்போலப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டாங்கப்பா. ஏமாந்த பழம் பழச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நீங்க நிக்காம பேசுறது புரியுதா? அவ்வளவுப்படாது. மீட்டு போடலாம். நம்பி வந்துட்டீங்களா? ஊத்துக்குழுங்க நந்தவனம் மீட்டு கோவர் கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு கொடுத்தாரு. இது சத்தியமா. ஏன்னா நீங்க நிக்காம தான் சொல்லணும். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தகிரிமா போ. புரிஞ்சுதா? என்ற வட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்து வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ என்ற தங்கத்துக்கு இன்னையிலிருந்து மாற்றம் தரும். ஓ சொப்பனத்துல இன்னொரு ரகசியம் சொல்றேன். கனாவுல வந்து ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த அப்படி சொன்னது புரிச்சுதா? யாரையுமே கைய பிடிச்சது உன்னை பிடிக்கிறது யாருமே இல்ல. எப்படி தனிமனமா நிக்கிறமே அப்படின்னு அழுது புலம்பிட்டு வந்து பாலத்துக்கு இருக்க பிடிச்சிட்டு போ. தோட நான் இருக்கிறேன். வீட்டு போலாம் போ. அடியா தாயி ஒட்டி மகள கருக்கு விருக்குன்னு பைக்கு வந்து நிக்கிறா இல்ல இல்லையா? காரியம் கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள தடுமாறி போய் நிக்குது. உடனடியா ஏதோ நினைச்சிட்டு வந்து நிக்குத. சொல்றது புரியுதா? அதுல இருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? தாயே ஏமாந்த குளம் பொழைச்சாச்சு. ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு பட்டிக்குள்ள எல்லாம் முடங்கி போச்சு. இன்னைக்கு முடக்கத்துல இருந்து மீட்டு கொடுத்து அந்த சிக்கலுக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? மரபொருளா சொல்றது புரிஞ்சுதா? புரியுதா? வீட்டு போடலாம். புரிஞ்சுதா? ஏன்னா இந்த இடத்துல உடைச்சு பேச வேண்டாம். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நினைச்சபடியே சாய்ச்சி கொடுத்தலாமா? இது சத்தியமா 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணும்.
வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் இவ்வளவு மஞ்சத்தூள் கட்டி என் பட்டியல ஒன்று முறை செலுத்தி முறை வாங்கிட்டு போ விட தேடி கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லிட்டேன். அப்படி இல்லதான் ஒரு டேஸ்ட் தண்ணி பார்த்து ஒரு பார்க்கலாம் போவாங்க. அடியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்குது. இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் உங்க இல்லம் வந்து சேரனாயா இல்லம் வந்து சேர்ந்து கட்டொடைச்சு காப்பாத்தி கட்டை தெரிச்சு கச்சேரி வீதியில விட்டுலாம் புரிஞ்சுதா? உன்ற காரியத்தை படிப்படியா மீட்டு தந்துடுறேன். இது சத்தியவா. போகிறோம். அடியா ஒட்டி போகன இல்லம் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. வட்டியும் இன்னைக்கு திக்கால கொண்டா ஓடி நிக்குது, சிக்கல்ல நிக்குது. இந்த சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுத்துன்ற வட்டிக்கு பேர் வாங்கி அது கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா உண்டா இல்லையா? இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. இந்த அநியாயத்துக்கு கூட கொடுக்க முடியாம இன்னைக்கு இல்லமும் தடுமாறி உள்ளமும் தடுமாறி என்ன பண்றது ஏற்பட தெரியாம தவிச்சு வந்து இதுக்கு விட கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? விட கொடுத்தலாம். இந்த பாதுகாப்பு நானுக்கு நீயா கவலைப்பட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் சொல்ற கடுக்கு வரணுமே முடியுமா? என்ற வட்டிக்கு 2 வரவா 4 அமாவாசை வந்து நின்றுப்போ வர்ற வாரம் பூசசா மத்தோட 9 கனி அப்படி நல்லெண்ணெய் அந்த மண் ஒரு துளி எடுத்து மஞ்சள் துணியில கட்டி பண்ணே ஒரு துளி எடுத்து மஞ்சள் துணியில கட்டி கொண்டு வந்து சேர்த்து நீ நினைச்சபடியே அந்த காரியத்தை நடத்தி காரியத்தையும் மீட்டு கொடுத்த சொன்னது புரிஞ்சுதா? போ வரணும். அடியா தாயி ஒட்டி மகன தடுமாறி போச்சாயா? காரியம் அத்தனை இன்னைக்கு விங்கணிச்சு போச்சு. விங்கணிச்ச காரியத்தை இன்னைக்கு ஒண்ணு பத்தி கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குது. அதே மாதிரி தொழில் முறையிலும் சரி ஒரு குடம் வந்தா 9 குடம் தெண்டா மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நின்று இதை மீட்டு சாதிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? வெளியடா ஒண்ணு கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா மீட்டு சாதிச்சு கொடுத்தா சத்தியவா புரிஞ்சுதா? என் வட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்க முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி ஏற்படி நல்லெண்ணெயோட கொஞ்சம் முறை சேர்த்து முறை வாங்கிட்டு போ. முதல்ல அந்த சிக்கலுக்கு விட கொடுக்கணாயா, அப்புறம் படிப்படியா மீட்டு போடலாம். இந்த அடி எப்படி இதை பத்திரம் வச்சுக்கோ தாய். ஓ கலங்க வேண்டாம் போ பொண்ணா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்படி வந்து நிக்கிறியா? இன்னைக்கு காரியம் தடுமாறி போயிடுதா? இன்னைக்கு தடுமாறி போன காரியத்தை இன்னைக்கு தடுமாற்றம் இல்லாம எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறியா? இல்லமும் நொடிச்சு போச்சு, உள்ளமும் நொடிச்சு போச்சு. காரியம் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி பொண்ணு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டாலியா தாயி? தாயி சும சேர்ந்து இன்னைக்கு சுமைக்கு வழி தெரியாது முடிச்சிட்டு நிக்க. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயே. நீ நம்பி வந்துட்ட. நான் சொல்ற கடுக்கு போறவனுமே வந்து நில்லுதாயே. வர்ற வாரம் கட்ட உழைச்சு போடலாம். கட்ட உழைச்சுன்ற பட்டிக்கு பேர் வாங்கி படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியவா தாயா புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்து நில்லு. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் இவ்வளவு மஞ்சத்தூள் கட்டி என் பட்டியில கொண்டு முறை செலுத்தி முறை வாங்கிட்டு போ. படிக்கு படி மீட்டு உங்க பட்டிக்கும் பேர் வாங்கி தங்க வளத்துல அவன் மீட்டு தரப்பா. தாயே போட்டி மகளே, இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமால் இருந்து அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குப்பி ஆறாப்பதி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கலையா? இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி போச்சாயா? நோவு நோடி ஒரு பக்கம், இல்லத்தில் நிம்மதி இல்லாத பக்கம். இன்னைக்கு 1000 தேவாதிட்டு போயாச்சு, 1000 பக்கம் போயாச்சு. இன்னைக்கு மருத்துவத்துக்கும் போயாச்சு. இன்னைக்கு எங்கேயே போய் என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு பேர் வாங்க முடியாம எல்லாம் முடங்கி நிக்குது. இந்த முடக்கத்தை வந்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முடக்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறாயா? புரிஞ்சுட்டியா? இதெல்லாம் நோவும் இல்ல நொடியும் இல்ல. இல்லமெல்லாம் முடக்கி இன்னைக்கு கால சித்திர பாம்பை கொத்தி போடுச்சாயா? இதை மீட்டு கொடுக்கணும்னா நான் சொல்ற கடுவு வரணுமே. என் பட்டிக்கு 3 வாரம் 4 அமாவாசை வந்து நிற்கும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படிக்கணும். அது போக உங்களுக்கு கைப்பற்ற முடியாது முடிச்சுட்டு நிக்கிற பாரு. அதையும் மீட்டு போடலாம். இது சத்திய வாக்கு. நான் நிற்கிறது தகுதி மண்ணு புரிஞ்சுதா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறைஞ்சு வாங்கி போதாகி வர்ற வாரம் கட்டுடைக்கிறேன். ஊத்தி கொடுத்து நந்தவனமா மீட்டு கொடுத்து முடக்கத்தையும் நீக்கி அது கைப்பற்றி கொடுப்பாரு. புரிஞ்சுதா? இது அப்படி பொண்ணா சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா?
அதுவோ கருக்கு இருக்குன்னு பயம், இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல உண்டா இல்லையா? தாயி இது நோவும் இல்ல நோடியும் இல்லையா? இது மொண்டிக்கட்டு. இந்த மொண்டிக்கட்டை நீக்க வேண்டியது என் பொறுப்பு. உசுரை காப்பாத்தி உடமையும் காப்பாத்தி பேர் வைப்பலாம். புரியுதா? இந்த ஆங்கார கருப்ப தாயி நீ எத்தனையோ மருத்துவத்துக்கு போனீங்களா? எத்தனையோ மருத்துவத்துக்கு போனீங்களா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினீங்களா? ஒரு பக்கம் கை கொடுக்கல. ஒரு நாளுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கருக்கு இருக்குன்னு பயமா இருக்கு, இனம் புரியாத குழப்பமா இருக்கு, தூக்கம் வராதாயா? புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு என்னமோ பண்ணிக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உடம்பு பூரா ஊசியா குத்துமாயா. புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு மயானத்துல உருவு செஞ்சு 9 முள்ளு குத்தி மயானத்துல முடக்கியாச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு தெரியாது. புரிஞ்சுதா? முடக்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. வீட்டு போடலாமா? இது சத்திய வாக்கிங்க. வா இந்தா இதை வந்து தேய்ச்சி தண்ணிவார் அவங்க கேளு. போ வாதை வா கூட முறைய வர சொல்லு. தாயே பொட்டி மகள என்ன வேணும்? பொண்ணா 7 எடுக்கிறேங்க. நான் எப்படி இந்த கத்தி முனமால இருந்து அக்னி கையிலேந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி 6 பெருகி நீங்க பட்டி வந்து நிக்கிறீங்க ஐயா. இந்த பட்டி அத்தனை நீங்க ஏமாந்த போல பொழைச்சிட்டு ஏமாந்த பழிகேடி குடும்பம் கேட்டு நிக்கிறீங்க ஐயா. எல்லாம் கையிட்டு போயிடுது. கையிட்டு போனதை கை கொண்டு சேர்த்து இந்த பட்டிக்கு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறாயா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்ன நம்பி வந்தாச்சுல்ல, ஆலமரம் தளர்ந்து நீங்க முடக்கி போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? இந்த முடக்கத்தை மீட்டு கொடுத்து பொன்னாளுக்கு அந்த காரியத்தை நடத்தி தங்க விக்கிரமாட்டு அலங்கரிச்சு போடலாம். இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிற்கும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போனா வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாயா. கட்டை உடைச்சு அந்த பட்டி அத்தனைக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்துற வாங்கி ஒண்ணு தாதேஷ் தெளிவாய் போ வரம்போ அடியா. இன்னைக்கு இல்லமெல்லாம் தடுமாறி போச்ச. தொழில் முறையும் சரி, சொத்து சுகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, எல்லாம் கையிட்டு போயிடுது. கையிட்டு போனது நீ கை கண்ணு கொடுத்து எனக்கு காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக ஒரு நல்ல காரியம் ஒரு தமிழையாவே போய்கிட்டு இருக்குது. அதையும் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீயும் அப்படித்தான் 3 வாரம் 3 அமாவாசை வந்துட்டு போ. வர்ற வாரம் கட்டை உடைச்சிடலாம். கட்டை உடைச்சு நடக்கி நட படி ஒவ்வொரு காரியமா மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியமா. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம். இந்த பாட்டு கருப்ப நான் இருக்கிறேன். அக்னியா குமரி வந்து நிக்கிற 6 பெரிய வந்து நிக்குது. நானுக்கு தகரிமான பன்னீரை மாத்தி உட பட்டி சந்தனம் ஜவ்வாதமா மீட்டு கொடுத்தனால இது சத்தியவாக்கு. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லதை கொண்டு முறை செலுத்தி முறை தெளிப்பு வாங்கிட்டு போ சொன்னா தானே. இந்தப்போ சில விஷயம் இன்னும் இருக்குது, விங்கணிக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாய் தோப்புறமா இருக்கிறப்பா முடிச்சுட்ட. தாயே ஒன்னா போட்டி மகா இன்னைக்கு சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். பொண்ணா இன்னைக்கு முரசத்தி நீங்க முறதலி வாங்கி போது இன்னையிலிருந்து முத்துமுகம் காமிச்சு போடுறேன். புரிஞ்சுதா? நல்லது பண்ணி கொடுத்து என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? காசு பணத்துக்கு இங்க வேலை இல்லையே. காணிக்கு வேலை இல்லையா? புரியுதா? இங்க காசு பணத்துக்கு இங்க வேலை இல்லை. எனக்கு பச்சாரத்தை பஞ்சாமதமா மறக்கணும். காரியத்தை முடிச்சு உன்ற பட்டி பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு கொடுத்து சிலதான் விங்கடிக்க முடியாது சொன்னது. புரிஞ்சுதா? நல்லா சாதிச்சு கொடுத்தறனாயா. சாதிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து பொங்கமுகம் காமிச்சு என்ற மக்களுக்கு வச்ச கொஞ்சம் முகம் முடிச்சு தெளிவாய் போதை நான் மீட்டான். ஒன்னா கோட்டி மகள உள்ள அழுது வெளியே சிக்கி நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறதலிப்பி வாங்குது. இன்னையிலிருந்து உன் ரேட்டுக்கு முறையா வந்துடும். புரிஞ்சுதா? முறையா வந்து முதல்ல அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். அப்புறம் படி மீட்டு கொடுத்துறேன். இந்த அப்படி இதா அவசரப்படுறியா? போதாய்